ராகாவுன்ற ஒரு ஸ்திரீ இருந்தா, எரிகோ பட்டணத்தில் சோர் மேலே குடியிருந்தா. வேசி அவள். எகிப்தில் இஸ்ரவேல் மக்களத்திலேருந்து போன 2 உளவாளிகளை அங்கே போய் பார்த்துட்டு வர போனவங்கள அவள் வீட்டில் தங்க வச்சு அவளை பாதுகாத்து பத்திரமா திரும்பி அனுப்புனான். அவள்கிட்ட சொல்கிறா, உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், விசுவாசம் கேள்வியினால் வருது. அவர் நல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவர் மன்னிக்கிறவர்னு கேள்விப்பட்டிருக்கேன், இரக்க மிகுந்தவர்னு கேள்விப்பட்டிருக்கேன், நன்மை செய்கிறவர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே நிச்சயமாக நீங்கள் எங்கள் ஊரை கைப்பற்றிடுவீங்க, கைப்பற்றும் போது எல்லாரையும் அழிப்பீங்க, என்னையும் என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுங்கன்னு கேட்குறா வேசி. ஒரு வேசியினுடைய இருதயத்தில் விசுவாசம் வருது பாருங்கள். கரெக்டாக எரிகோ பட்டணத்தையே சுட்டரிக்கிறாங்க, எல்லாத்தையும் கொல்றாங்க, எல்லாத்தையும் அழிக்கிறாங்க, கைப்பற்றுறாங்க. மதில் சவுறு இடிஞ்சு விழுது. சரித்திரபூர்வமாக சொல்கிறாங்க, ஒரு பகுதி மட்டும் நிற்கிதான், அங்கே தான் அவள் குடியிருந்தான்று. செவுறு விழுந்தது பாருங்கள், அவள் விழுந்த இடம் மட்டும் விழலையாம் இருக்குதுன்றாங்க. இப்படியெல்லாம் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள். அதில் சொல்கிறான், ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்குதான், அது என்னன்னு கேட்டால் அவள் வீடு இருந்த இடம்ன்றாங்களாம். அவளை காப்பாற்றி, அவள் குடும்பத்தை காப்பாற்றி, அவள் இயேசுனுடைய முன்னோடிகளில் ஒருவளாய் சொல்லப்படுகிறாள் புதிய ஏற்பாட்டில். இயேசு அவள் வம்சத்தில் வந்ததாக. எவ்வளோ ஒரு அந்நிய ஸ்திரீ, அதுவும் வேசியாக இருந்தவள், அவளுக்கு எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள். விசுவாசம் வெட்கப்படுத்தாது. இருக்கீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்றைக்கி உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, விசுவாசம் வெட்கப்படுத்தாது. விசுவாசம்னு வந்துட்டா அதை விட கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியம் ஒன்றுமே கிடையாது பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு காரியம் விசுவாசம் என்கிறது.